நமக்கெல்லாம் ஒரு வருட காலம் என்பது தேவர்களை பொறுத்தவரை ஒரு நாள் மட்டுமே. ஒரு நாள் அப்படின்னு சொன்னா 24 ஹவர்ஸா பிரிக்கிறோம். 12 மாதங்களில ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம அளவு பிரிச்சுட்டே வரும் பொழுது 2 மணி நேரமா வந்துடுறது. நமக்கெல்லாம் ஒரு மாத காலம் என்பது தேவர்களை பொறுத்தவரை 2 மணி நேரம் மட்டும்தான். சித்திரை மாதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த ஸ்ரீராமர் பிறந்திருக்கிறார் அல்லவா, அந்த சித்திரை மாதத்தில் எடுத்துட்டோம்னா சூரியனானவர் உச்சபலத்தோடு சஞ்சரிப்பார். இப்படி ராமர் பிறந்த அந்த சித்திரை மாதத்திலே சூரியன் உச்சபலத்தோடும், கிருஷ்ணர் பிறந்த ஆவணி மாதத்திலே சூரியன் சொந்த வீட்டிலே ஆட்சி பலத்தோடும் சஞ்சரிக்க இந்த 2 இடங்களுக்கும் உரிய ஒரு திரிகோணஸ்தானம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் என்று கிருஷ்ண பரமாத்மா ஏன் சொன்னார் என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. அவர் எப்படி கேட்கிறார்னு சொன்னா, கிருஷ்ண பரமாத்மா பிறந்தது என்னவோ ஆவணி மாசத்துல தானே, ஆவணி மாசத்துல வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில தானே அவர் பிறந்தார். அப்போ அவர் மாதங்களில் நான் ஆவணின்னு தானே சொல்லியிருக்கணும். அது ஸ்ராவண பகுல அஷ்டமின்னு சொல்றா, அந்த ஸ்ராவணம் தானே சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு போய் சொல்லியிருக்காரே, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நம்ம இதை ஜோதிடவியல் ரீதியாகவும் பார்க்கலாம், ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கலாம், வானவியல் ரீதியாகவும் பார்க்கலாம். முதல்ல இந்த வானவியல் ரீதியாக பிளஸ் ஆன்மீகம் அப்படியும் கலந்து பார்க்கும் பொழுது, மார்கழி மாதம் என்பது தேவர்களினுடைய அதிகாலை பொழுதாக அமைகிறதுங்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துட்டே வரோம். அதாவது நமக்கெல்லாம் ஒரு வருட காலம் என்பது தேவர்களை பொறுத்தவரை ஒரு நாள் மட்டுமே. ஒரு நாள் அப்படின்னு சொன்னா 24 ஹவர்ஸா பிரிக்கிறோம். 12 மாதங்களில ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம அளவு பிரிச்சுட்டே வரும் பொழுது 2 மணி நேரமா வந்துடுறது. நமக்கெல்லாம் ஒரு மாத காலம் என்பது தேவர்களை பொறுத்தவரை 2 மணி நேரம் மட்டும்தான். அதுல இந்த மார்கழி மாதம் என்பது பார்த்தோம்னா அதிகாலை, அந்த பொழுது புலரக்கூடிய சமயமாக, அதிகாலை பொழுதுன்னு சொல்றா இல்லையா, அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக வரக்கூடிய நேரமாக இந்த மார்கழி மாதம் என்பது அமைந்திருக்கிறது. அதிகாலை அப்படிங்கிறது தானே ஒரு நாளினுடைய துவக்கமாகவே பார்க்கப்படுகிறது அல்லவா. அதனாலதான் இந்த நேரத்தினை அவர் கிருஷ்ண பரமாத்மா எடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை வச்சுக்கலாம். நம்ம ஜோதிடவியலாக லிங்க் பண்ணும் பொழுது இந்த நேயர் கேட்டு இருப்பது போல் அவர் பிறந்தது ஆவணி மாதத்தில். அந்த ஆவணி மாதத்துல பார்த்தோம்னா சூரியனானவர் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிப்பார். அதே போல சித்திரை மாதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த ஸ்ரீராமர் பிறந்திருக்கிறார் அல்லவா, அந்த சித்திரை மாதத்தில் எடுத்துட்டோம்னா சூரியனானவர் உச்சபலத்தோடு சஞ்சரிப்பார். இப்படி ராமர் பிறந்த அந்த சித்திரை மாதத்திலே சூரியன் உச்சபலத்தோடும், கிருஷ்ணர் பிறந்த ஆவணி மாதத்திலே சூரியன் சொந்த வீட்டிலே ஆட்சி பலத்தோடும் சஞ்சரிக்க இந்த 2 இடங்களுக்கும் உரிய ஒரு திரிகோணஸ்தானம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள். 5ஆம் இடம் அப்படின்னு எடுத்துப்பா. அந்த ஆவணியிலிருந்து ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி என்று வரக்கூடிய, அதாவது நம்ம ராசி மண்டலத்திலே பார்க்கும் பொழுது சிம்மம், சிம்மத்திலிருந்து நேராக கன்னி, கன்னியிலிருந்து துலாம், துலாத்திலிருந்து விருச்சிகம், விருச்சிகத்தை அடுத்து தனுசு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த தனுசு ராசியிலே அந்த சூரியனானவர் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதமானது அமைந்து விடுகிறது. ஆக இந்த மார்கழி மாதம் என்பது எப்படி சூரியனானவர் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிக்கிறாரோ ஆவணி மாதத்திலே, எப்படி உச்சபலத்தோடு சித்திரை மாதத்திலே சஞ்சரிக்கிறாரோ, அவை இரண்டையும் விட உயர்ந்த ஒரு மாதமாக இந்த தனுர் மாதம் என்பது பார்க்கப்படுகிறது. அதனாலதான் அதிகாலை நேரத்திலே எல்லா ஆலயங்களிலுமே தனுர் மாத பூஜை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்ன சார் இதற்கு மகத்துவம் சொல்லி பார்த்தோம்னா, தனுசு என்பது குருவினுடைய ராசியாகவே அமைந்து விடுகிறது. அந்த குருவினுடைய ராசியிலே இந்த சூரியனானவர், ஆன்மகாரகனாகிய இந்த சூரியனானவர் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமைந்திருக்கிறது. அதனால்தான் இந்த தனுர் மாதம் என்பது மிகவும் சிறப்பு பெறுகிறதுங்கிறதுக்காக சொல்றோம். சூரியனைத்தான் ஆன்மகாரகன்னு சொல்றோம். நம்முடைய ஆன்மாவானது அந்த நேரத்திலே பக்குவப்படுகிறது. எங்கே? ஒரு குருவினுடைய இல்லத்திலே சென்று அமர்ந்து, அதுவும் குருவினுடைய குருகுலத்துல போய் உட்கார்ந்துருக்குன்னு கூட வச்சுக்கலாமே, அந்த நேரத்திலே அது மிகவும் பக்குவப்படுகிறதுன்னு சொல்றோம். இப்ப நமக்கு இங்க ஒரு சந்தேகம்ங்கிறது வரலாம். சார், மீனம் என்பது கூட குருவினுடைய ராசி தானே,
மீன ராசியிலே சூரியனானவர் சஞ்சரிக்கும் பொழுது அதை பங்குனி மாசம் என்ற பெயரிலே சொல்கிறார்கள். அந்த மீன மாதத்திற்கு வரும் பொழுதும் அப்பையும் சூரியனானவர் குருவினுடைய ராசியில சஞ்சரிக்கிறார். அதுக்கு மட்டும் ஏன் இத்தனை மகத்துவம் இல்லைன்னு சொன்னா, இங்கதான் டிஃபரன்ஸ்ங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்துல குருவினுடைய வீட்டுல போய் பாடத்தினை படிக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம். ஆனால் பங்குனி மாதம் என்று வரும் பொழுது, மீனராசியிலே சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது அதே குருவினுடைய இல்லத்திலேயே தேர்வுகளை எழுதுகிறோம். நம்ம நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார் குரு அப்படிங்கிறவர் அந்த நேரத்திலே. ஆக அந்த டெஸ்ட்ல தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மீன மாசம்ங்கிறத வச்சிருக்கார். சூரியனானவர் அந்த துலா ராசியிலே முழுக்க முழுக்க நீச்ச பலத்தோடு, அதாவது சைபர் அப்படிங்கிற ஒரு பவரோட இருப்பார். அங்கிருந்து அடுத்து கார்த்திகை மாதம் வரும்போது கொஞ்சம் வளர்ச்சி அடைகிறார். ஒரு பாலகனாக வளர்ச்சி அடைந்து அப்படியே ஒரு குருகுலத்திற்குள்ளாக ஒரு குருகுலத்திலே அமர்ந்து கொண்டு அந்த குருவினுடைய ராசியிலே பயிற்சி பெறுகிறார், ஞானத்தை பெறுகிறார். அதாவது ஒரு பாலகன் ஞானத்தை, ஆன்ம ஞானத்தை பெறுகின்ற ஒரு காலமாக இந்த சூரியனின் மூலமாக இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. அதனாலதான் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருக்கார் பார்த்தா, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இது ஒரு ஆத்ம ஞானத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறார். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.